இரண்டாம் வகுப்பு A4 B தாரிகா ஸ்ரீ. ஏடு தூக்கி பள்ளியில் பயிலும் மாணவன்தான் நாளை நாடு காக்கும் தலைவனாக போகிறான். தித்திக்கும் தென்தமிழ் திக்கட்டும் பரவட்டும், முத்தமிழ் தாய்க்கான் முதற்கண் வணக்கம். ஆன்றோர்களே சான்றோர்களே என்னை போன்றவர்களே உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு உன் இலக்கை நோக்கி நட, இலக்கோடு கூடிய வாழ்க்கையே விளக்கு, இலக்கில்லா வாழ்க்கையே நீ விளக்கு என்பதற்கிணங்க நாம் ஒவ்வொருவரும் ஒரு இலக்கை உருவாக்கி கொண்டு அதனை அடைய முயற்சி செய்ய வேண்டும். விடாமுயற்சி என்ற ஒற்றை நூல் சரியாக இருந்தால் இலக்கு எனும் பட்டம் நம் வசந்தான். 2020 இந்தியா வல்லரசாகும் என்ற நம் விண்வெளி நாயகன் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் அவர் இலக்கை நோக்கி பயணம் செய்தார். அதனால்தான் கொரோனா எனும் கொடிய நோய் உலகத்தை ஆட்டி படைத்த போது நம் இந்தியாவிலிருந்து பிற நாடுகளுக்கு மருத்துவம் மற்றும் சில உதவிகள் செய்யும் அளவிற்கு நம் நாடு வளர்ந்திருந்தது. அதேபோல் நிலவின் தென்துருவத்தில் சந்திரயான் 3 அனுப்பி நம் விண்வெளி உலகில் இமாலய இலக்கை அடைந்தது இந்தியா. எனவே இலக்கை நினைவில் வைத்து பயணிக்க தொடங்கினால் நாம் சாதிப்பது நிச்சயம். என் பெற்றோர்களுக்கும் என் தாய்நாட்டிற்கும் நன்குடிமகளாக வாழ்வதே என் இலக்கு. நான் என் கல்வியை சிறப்பாக கற்று வீரக்கலைகளையும் கற்று சிங்கப்பெண்ணாக உலகில் வலம் பெற வேண்டும் என்பதே என் இலக்கு. மருத்துவ துறையில் புதிய சாதனைகளை படைத்து அனைவருக்கும் எளிய முறையில் மருத்துவ வசதி கிடைக்க செய்வதே என் இலக்கு. இலக்கை நோக்கி கடலை தேடி ஓடும் நதியை போல் ஓடு, அணை தடுத்தால் என்ன, முயற்சி செய்து மழையாக பொழிந்து கொண்டே ஓடு, ஓடையாக தேங்கிவிடாதே, சாக்கடையாக மாறிவிடாதே, உன் இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டே இரு. உயிரெழுத்தில் தொடங்கி மெய்யெழுத்தில் கலந்து உயிர்மெழுத்தாத வார்த்தைகளை தொடுத்து செந்தேன் நாய் இனிக்கும் செந்தமிழில் என் உரையை முடித்த மகிழ்ச்சியுடன் விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.